தாவேகா வந்து எந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாயிட்டு இருக்குது. அவங்க வந்து என்டி அலைன்ஸோட போகிறாங்களா, இல்லை விஜய் தனித்து தான் போட்டியிட போகிறாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் வந்து தாவேகா எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி வந்து திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதில் திமுகவை பொறுத்தவரையில் இந்த முறை வந்து அவங்க 162 இடங்களில் வந்து திமுகவுடைய வேட்பாளர்கள் நிற்பாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. ஸோ அதையெல்லாம் இங்கே கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 176 இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகுது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிது. அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் 165 இடங்களில் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவை பொறுத்தவரையில் பாஜக வந்து 35 இடங்கள் வந்து எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க ஃபைனலாக சொன்னதாகவும், அதிமுகவை பொறுத்தவரையில் 30 இடங்கள் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து பாஜகவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 30 இடங்கள் நாங்கள் கொடுக்குறோம், அந்த 30 இடங்களும் வந்து வெற்றி பெறக்கூடிய தகுதியான இடங்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட 30 இடங்களில் பாஜக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் 28 இடங்களில் போட்டிடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டாங்க. 3 இடங்கள் அதிகப்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் 28 இடங்களில் காங்கிரஸ் வந்து போட்டியிட போகிறாங்க. இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் காங்கிரஸை விட 2 இடங்கள் அதிகமாகத்தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து மாம்பழம் சின்னத்தில் 18 இடங்களில் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு ராஜ்யசபா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, 18+1 இருந்தது. ஸோ இப்போ 18 இடங்களில் வந்து அன்புமணி ராமதாஸ் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட போகிறார். சீனியர் ராமதாஸும் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் சீனியர் ராமதாஸை அக்கமடேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ராமதாஸ் வந்து 7 இடங்கள் கேட்பதாகவும், அதிமுகவை பொறுத்தவரையில் 5 இடங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்ற அளவில் தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ வந்து திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சீனியர் ராமதாஸ்க்கு குறைவு தான். அவர் வந்து திமுக பக்கம் போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரொம்ப ஓவர் போர்டடாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் இவர் அக்கமடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இவரை இரட்டலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில் மாம்பழம் சின்னத்தில் தான் நான் போட்டியிடணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அங்கே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து மாம்பழம் சின்னத்துல எல்லாம் போட்டியிட அனுமதிக்க முடியாது அப்படின்றதுல அவரும் தெளிவாக இருக்கிறார். ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை எப்படி அதிமுக ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 7 இடங்கள் கேட்டாங்க, 5 இடங்கள் வரையும் தருவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கொண்டால் சீனியர் ராமதாஸையும் இங்கே வந்து அக்கமடேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் அவர் வந்து ஒத்துக்கொள்வார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தேமுதிக வந்து இந்த அலைன்ஸ்லேருந்து போனது அப்படின்றது ஒரு பெரிய அதிருப்தியை வந்து அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன நடந்தது, எப்படி தேமுதிக வெளியே போனாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ தேமுதிகவுடைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் இறங்கி வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் சேர்ந்து இணைந்து சந்திக்கலாம் தேர்தலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எவ்வளவு தொகுதிகள் கேட்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கூட உங்களுக்கு இருக்கலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து 13 இடங்கள் கேட்டதாகவும், கடைசியாக வந்து 7 இடங்கள் வரையும் தரலாம் அப்படின்றதுல அதிமுக உறுதியாக இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 7 இடங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. தகவல்னு நம்ம நிறையா விஷயங்களை சொல்கிறோம். இதை எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சரியான நபர்கள்ட்ட அவங்கள்ட்ட விசாரித்து தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து எலெக்ஷன் க்ளோசர் பை வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கலாம். இப்போ அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நொடியும் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் 5 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
5 தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது, 2 தொகுதிகள் வரை கொடுக்கலாம் அப்படின்றதுல வந்து அதிமுக உறுதியாக இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் 2 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜி.கே. வாசனுடைய கட்சி. ஸோ அவருக்கு வந்து 2 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட போகிறாரா இல்லை வந்து அவர் இரட்டலை சின்னத்தில் போட்டியிட போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய விருப்பம் அப்படின்றது சைக்கிள் சின்னத்தில் போட்டிடணும் அப்படின்றது தான். ஸோ எலெக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு பிரபலமான ஒரு சின்னத்தில் நிற்கும் போது அதற்கான வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவர் வந்து இரட்டை சின்னத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே சொல்கிறோம்ல, ஐஜேகே வந்து 2 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து 5 இடங்கள் கேட்டதாகவும் 2 இடங்கள் கொடுப்பதற்கு அதிமுக தலைமை தயாராக இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போ அதிமுக தனியாக பேச்சுவார்த்தை நடத்துது, பாஜக தனியாக பேச்சுவார்த்தை நடத்துது. அதிமுக கோட்டாவில் வந்தவங்களுக்கு அதிமுக தொகுதிகளை பிரித்து கொடுக்கும். அதே மாதிரி பாஜக கோட்டாவில் வந்தவங்களுக்கு பாஜக தனியாக தொகுதிகளை பிரித்து கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இதை வந்து நம்ம விசாரிக்கும்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியராக வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக அதிக இடங்களில் நின்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதிமுக அதிக இடங்களில் நிற்கணும், இதுதான் வந்து சீட் ஷேரிங் மெத்தட்ஸாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கராராக ரொம்ப கிளியராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியெல்லாம் பிரிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு உத்தேச பட்டியலை டெல்லியில் அமித்ஷாட்ட கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி பாரதம் கட்சி, பூவே ஜெகன்மூர்த்தியுடைய புரட்சி பாரதம் கட்சி, இந்த கட்சி வந்து 3 இடங்களில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக தலைமை ஒரு இடம் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இரட்டலை சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகத்துடைய புதிய நீதி கட்சி, அவங்களுக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதாக அதிமுக முடிவெடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து இரட்டலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் இருக்குது. யூஸ்வலாக வந்து ஏசி சண்முகம் வந்து தாமரை சின்னத்தில் நிற்பார். எப்போல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வருதோ அப்போல்லாம் வந்து அவர் தாமரை சின்னத்தில் நிற்பார். ஸோ இப்போ இந்த முறை வந்து இரட்டலை சின்னத்தில் நிற்பதற்கான ஒரு அனுமதி அவர் வந்து கோரியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. இரட்டலை சின்னத்தில் தான் அதிமுக நிற்க வைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தமிழகம் கட்சி, கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் கட்சி, அவங்க வந்து 2 இடங்கள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து 5 இடங்கள் கேட்டதாகவும் 2 இடங்கள் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கான வாய்ப்பும் அப்படின்றது கொஞ்சம் க்ளோஸ்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து விஜயோட போகிறது தான், மற்றபடி இல்லை அவர் தனித்து நிற்கிறது அப்படின்றது அவருடைய முடிவாக இருக்கும். ஸோ திமுக பக்கம் அவரால் போக முடியாது. ஏன்னா வந்து திமுகவில் நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி ஓவர் போர்டடாக இருக்காங்க. இப்போ சீனியர் ராமதாஸும் இவருக்கெல்லாம் வந்து ஒரே வாய்ப்பு உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட போகிறது தான். அங்கே அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்று தனித்து போட்டிடுறது, இல்லை அதிமுக இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ளே வர்றது அப்படின்றது தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ இவங்க வந்து ஜான் பாண்டியனுடைய கட்சி, இவர் வந்து 2 இடங்கள் கேட்டதாகவும் அவருக்கு வந்து 1 இடங்கள் ஒதுக்குவதற்கு அதிமுக தலைமை தயாராக இருப்பதாக சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாஜகவை நம்பி உள்ளே வந்தவங்க. ஸோ இவர்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. பட் ஆனால் வந்து 1 இடம் தான் ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படின்னு அதிமுக தலைமை சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் இரட்டலை சின்னத்தில் தான் நிற்பாங்க அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து. இப்போ நான் வந்து ஒரு நீண்ட பட்டியல் சொன்னேன், உங்களுக்கு அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா பாஸ் பண்ணி கூட நீங்கள் லிசன் பண்ணுங்கள். திருப்பி கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதிமுகவை பொறுத்தவரையில் 165 இடங்களில் போட்டிடுவாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். பாஜக வந்து 30 இடங்களில் போட்டிடுவாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து 18 இடங்களில் போட்டிடுவாங்க. சீனியர் ராமதாஸுக்கு வந்து 5 இடங்கள் கொடுப்பதற்கு அதிமுக தலைமை தயாராக இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் அவருடைய முடிவு என்னவா இருக்குது அப்படின்னு. அமமுகவை பொறுத்தவரையில் 7 இடங்கள் கொடுப்பதற்கு அதிமுக தலைமை தயாராக இருக்கிறது. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ், ஜி.கே. வாசனுடைய கட்சி, இந்த கட்சிக்கு வந்து 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்ய அதிமுக தலைமை தயாராக இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. ஐஜேகே வந்து 2 இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி புரட்சி பாரதம் கட்சி 1 இடம், புதிய நீதி கட்சி 1 இடம், அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி 2 இடம், அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடம், ஜான் பாண்டியனுடைய கட்சி. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 234 தொகுதிகள் வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது இந்த வருடம் நடக்க போகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து உங்களுக்கு தேர்தல் தேதி அப்படின்றது அறிவிக்க போகிறாங்க. ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு அப்படின்றது உத்தேசமாக இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோவுடைய பிகினிங்கில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் பாஜகவோட கூட்டணிக்கு போகிறாங்களா, இல்லை வந்து என்ன அவர்களுடைய பொசிஷன், தனித்து போட்டியிட போகிறாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு இல்லையா. இதை பற்றி நான் விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அதிமுகவுடைய தலைமையோடு தாவேகா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகாவும் அதிமுகவும் இந்த தேர்தலில் வந்து இணைந்து போட்டியிடலாம், நீங்கள் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தாவேகா முன்வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. அப்படியான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் அதிமுகவுடைய பதிலாக இருந்திருக்கு. ஏன் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம விசாரிக்கும் போது உண்மையாகவே அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றது தான் அதிமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பாஜக கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க, என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு இப்போ ரீசெண்ட் டேஸில் விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு. அதில் இன்டர்னல் சர்வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வழக்கமாக இருந்த அந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் இப்போ தாவேகாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இன்புட்ஸாக இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ ஆதவ் டீம்லேருந்து அதிமுகவோட தொடர்ச்சியாக பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம 90 இடங்கள் எங்களுக்கு கொடுத்தாலே போதும் அப்படின்னு தாவேகா சொல்லுது. நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்ல வேணாம், பட் ஆனால் வெற்றிக்கு பிறகு நம்ம வந்து தீர்மானித்து கொள்ளலாம் அப்படின்றது தான் தாவேகா வைத்த ஒரு டிமாண்டாக இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்டிஏ அலைன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அது அரசியலில் பலவித ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது வந்து கட்சிக்குள்ளே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பதிலாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் வந்து இந்த விஜய் ஒரு நடிகை தொடர்பான விவகாரத்தில் கூட அதிமுக எந்த இடத்துலையும் தரந்தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ரொம்ப கிளியராக பார்ட்டி கேடர்ஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது அப்படின்றது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதிமுக வந்து எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க, அதே மாதிரி தாவேகா அதிமுக பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படின்றத பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேசியிருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.